ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது. வேதாகமத்தில் தேவனால் அதிகமாய் முக்கியத்துவப்படுத்தக்கூடிய காரியங்களில் ஒன்று சகோதர சிநேகம். ஆபத்தில் உதவுகிறதற்கே சகோதரன் பிறந்திருக்கிறான் என்று சாலமன் ஞானி குறிப்பிடுகின்றார். சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் அன்போடும் பட்சமாகவும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கின்றது. ஒரே தாயின் வயிற்றில் பிறந்ததான சகோதரர்கள் சில சந்தர்ப்பங்களிலே விரோதிகளாக மாறிவிடுகின்றார்கள். பல நேரங்களிலும் ஒருவருக்கொருவர் பிரிவினைகளோடு நடந்து கொள்ளுகின்றார்கள். சிலருடைய வாழ்க்கையிலே வாழ்நாளெல்லாம் பகைஞர்களாகவும் நடந்து கொள்ளுகின்றார்கள். இதை வேதம் ஒருபோதும் விரும்புகிறதில்லை. சகோதர சிநேகத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அன்பை பேணி பாதுகாப்பது என்கிறது சற்று கடினமான காரியம்தான். ஆனால் பிரிவினைகளுக்கோ மோசம் போக்குகிறதற்கோ இடங்கொடாமல் எச்சரிக்கையாயிருந்தாலே போதும், அந்த சிநேகம் நிலைத்திருக்கும். சகோதரர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாகிறதற்கு பல காரணங்கள் உண்டு. சுயநலம் என்கிறது அநேகருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிவிடுகின்றது. பணம், வீடு, ஆஸ்தி போன்ற காரியங்களில் சுயநலத்தோடு சிந்தித்து செயல்படுகிறவர்களினால் குடும்பங்களில் வீணான பிரச்சனைகள் உண்டாகிவிடுகின்றது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகின்றது. சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் அன்பையும் பட்சமாய் நடந்து கொள்ளுகிறதையும் பிரதானமான காரியமாக வைத்து செயல்படுவார்களானால் சுயநலங்கள் எல்லாம் இல்லாமல் போய்விடும். சிலர் அற்ப ஆதாயத்திற்காக கோள் மூட்டுதலின் நிமித்தமாக பிரச்சனைகளை உண்டு பண்ணி விடுகிறார்கள். அவர்கள் தங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் ஆக வேண்டும் என்பதற்காக ஐக்கியமாயிருக்கிறவர்களை பிரித்து விடுகின்றார்கள். சர்வ வல்லமையுள்ள தேவன் இவைகள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். தீமை செய்கிற ஒருவனையும் தேவன் தப்ப விடுகிறதில்லை. அதே வேளையில் நாம் ஞானமாகவும் ஜாக்கிரதையாகவும் நடந்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சகோதர ஐக்கியங்களை பேணி பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. யாரோ ஏதோ சொன்னார்கள் என்பதற்காக நாமும் அவைகளை நம்பி பொய்யான காரியங்களுக்காக வீணாகின பிரச்சனைகளுக்குள் அகப்பட்டு கொள்ளுவது எத்தனை மதியீனமான காரியமாயிருக்கின்றது. ஆகவே இந்த காலை வேளையில நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதுபோல நம்முடைய சகோதர சிநேகத்திற்கும் முக்கியத்துவம் கொடுப்போம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற வித்தியாசங்களை களைந்து விடுவோம். சுயநலங்களையும் கோள் மூட்டுதல்களையும் அடையாளம் கண்டுகொண்டு அவைகளை நடுவிலிருந்து அகற்றி விடுவோம். கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையை உறவுகளோடும் பாசங்களோடும் நட்புகளோடும் சந்தோஷமாக வாழ்வோம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலே சகோதரர்களுக்குள் சிநேகம் நிலைத்திருக்க வேண்டும் என்றும் சுயநலங்களும் கோள் மூட்டுதலும் பிற காரியங்களுக்கும் நாங்கள் இடம் கொடுத்து பிரிவினைகளும் பிளவுகளும் உண்டாவதற்கு இடங்கொடாமல் பேணி பாதுகாத்து கொள்ளக்கூடிய நல்ல இருதயங்களை தாரும். பிரிந்திருக்கின்ற உறவுகள் இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஐக்கியமுள்ளவர்களாக மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.